அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா கலக்கங்களையும் மாற்றி இருக்கிறது நாமமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடலை சேர்ந்து பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், நாட்கள் முடியும் வரை இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். சங்கீதம் 146:2 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவர் நமக்கு நல்ல ஜீவன் பலத்தை கொடுத்து அவரை ஆராதிப்பதற்காக ஒவ்வொரு முறை அவர் சமூகத்தில் நம்மை கூட்டி சேர்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த பாடல் வரையில் உணர்ந்தவர்களாக உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பெரியும் வரை உம்மை ஆராதிப்பேன். பாடலை நாம் யாவரும் கரங்களை தட்டி சேர்ந்து போனோம். கர்த்தர் கொடுத்த ஜீவனுக்காக, கர்த்தர் கொடுத்த பலத்திற்காக இந்த பாடல் வரையில் உணர்ந்தவர்களாக நம்ம சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை நாம உயர்த்துவோம். சொல்லி அழைத்தவர் நீரே, தாயிலும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயிலும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்தே வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்.
கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. சந்தோஷம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று சொன்ன போது எல்லாரும் என்ன செஞ்சாங்களா? நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா, துக்கமா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்தும் அவர் இந்த பூமியிலே செய்ய வேண்டிய பணியை நிறைவேற்றி முடித்து மறுபடியும் அனுப்பப்பட்டவராகிய பரலோக ராஜ்யத்துக்கு அவர் செல்ல வேண்டியதை குறித்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டாலும் இதில் முக்கியமான 2 வார்த்தைகள் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். இஸ்ரவேலை ஆளுகை செய்கிறவர். யார் இஸ்ரவேல்? தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் தான் அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்களை ஆளுகை செய்வது யார்? எது? தேசத்தை யார் வேண்டுமானாலும் ஆளுகை செய்யலாம். ஆனால் தேவ ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்களாகிய நம்மை ஆளுகை செய்வது எது அல்லது யார்? இந்த காரியத்தில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டியது இந்த கடைசி காலத்தில் ரொம்ப அவசியம். நாம் தேவனுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறோமா அல்லது சாத்தானுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறோமா? பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி நாம் அவரால் ரட்சிக்கப்படவும் அவரால் ஆளுகை செய்யவும் நித்தியமான ஆளுகைக்குள்ளாக நம்மை அழைத்து செல்லவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனை அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையையும் ஆளுகை செய்வது யார்? ராஜ்யம் என்று சொன்னால் அதை ஆளுகை செய்வதற்கு ஒரு ராஜா கண்டிப்பாக தேவை. அந்த ராஜாவின் கட்டளை, ராஜாவின் உத்தரவு தான் அந்த ராஜ்யம் முழுமைக்கும் செல்லுபடியாகும். அந்த ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள் ஒருவர் கூட அந்த ராஜாவின் உத்தரவை மீறக்கூடாது. மீறினால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஒரு காலத்தில் நம்முடைய தேசத்தையும் ராஜாக்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். ராஜாக்கள் ஆளுகை செய்வதனால் அது ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது. நம்முடைய அது தேவனுடைய ராஜ்யம். நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். நாமே தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் நம்மை ஆளுகை செய்கிறபடினால் நம்முடைய இருதயம் தேவனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கணும். இது சுய பரிசோதனைக்கான ஒரு நேரம். இது நான் செய்கிற எல்லாம் தேவனால் எனக்கு உணர்த்தப்பட்டதா அல்லது தேவ ஆவியினால் நடத்தப்பட்டதா என்று சொல்லி ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். எப்படியானால் என்ன பொருள்? ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை எந்த மனுஷ ஆவியினுடைய ஆளுகைக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, சிக்கிடக்கூடாது. உங்களையும் என்னையும் நடத்துகிறவர் ஆவியானவர். சரிங்களா? நாம் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் மாம்சத்திற்குரியவர்களாய் இராதபடிக்கு ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் நாம் ஆவிக்குரிய திருச்சபைக்கு வருகிறோம்.
நான் பலமுறை சொல்வது ரெண்டு விதமான கூட்டத்தார். ஒரு கூட்டம் மாம்சத்தின்படி நடத்துகிறது, இன்னொன்று ஆவியின்படி. அதாவது கிறிஸ்துவின் ஆலோசனைப்படி நடக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் ஆவிக்குரிய திருச்சபை. ஆகவே சபையும் ஆவியானவரால் என்ன செய்யுங்க, நடத்தப்பட வேண்டும். சரிங்களா? அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பதாகவும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நாம் மறுபடியும் அடிமைக்குள்ளாக்கி இருக்கிறோம். சரிங்களா? நாம் யாருக்கு அடிமையாக இருக்கிறோம்? பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட நாம் எல்லாரும் விலைக்கிரயமாய் மீட்டதான கிறிஸ்துவுக்கு அடிமைகளாய் இருக்கிறோம். அதுதான் உண்மை, அதுதான் உண்மையாக இருக்க வேண்டும். என்னை இரத்தத்தினாலே விலைக்கிரயமாய் மீட்ட அவருக்கு நான் சொந்தமானவர். என்னைக்காவது உங்களுக்கு அந்த இது இருக்குங்களா? நான் எனக்கானவன் அல்ல, நான் என்னுடையவனும் அல்ல. சரிதானுங்களா? இப்போ என் சரீரத்தில் இருக்கிற எந்த அவயத்தையும் நான் என்னுடையதுன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் வேணா சொல்லிக்கலாம், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். இப்போ இந்த கையில் ஒரு உளைச்சல் வருதுன்னு வச்சுக்கோங்க, வலி வருதுன்னு வச்சுக்கிடுங்க, இதை நானே என்ன செஞ்சுக்கணும்? சரி பண்ணிக்கணும். மருந்தெல்லாம் எடுக்காமல், மாத்திரைலாம் எடுக்காமல் நான் என்ன செஞ்சுக்கணும்? நானே சரி பண்ணிக்கணும். ஏன்னா இது எந்து நான் ஏன் ஜெபிக்கிறேன்? இதை உண்டாக்கினவர் ஒருவர் உண்டு. இதை தான் நம்ம ஞானஸ்நான உடன்படிக்கை அடக்க ஆராதனை, அதில் நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக கர்த்தருக்கு என்ன செஞ்சுருக்கிறோம்? ஒப்பு கொடுக்கிறோம். அப்படின்னா என்ன பொருள்? இந்த சரீரம் என்னுடையது அல்ல. அப்ப இது யாருக்குடையது? ரத்தத்தை சிந்தி விலைக்கிரயமாய் மீட்டதான கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. விளங்கிட்டீங்களா? அப்போ இந்த சரீரத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் போஷிக்கிறவர், தருகிறவர் யாராதான் இருக்கிறாருங்க. அதனால தான் அவர் சொன்னாருங்க, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீங்க. ஏன்? உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடத்தையும் அவர் தர்றார். ஏன்னா இது அவருக்கு சொந்தமானது. ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த பிள்ளைக்கு நாம சொல்லுவோம், நாமளே ட்ரெஸ் போட்டு விட்டு, நாமளே ஸ்வெட்டர் போட்டு விட்டு, சாக்ஸை போட்டு விட்டு, ஷூவை போட்டு விட்டு நம்ம பிள்ளைக்கு எல்லாத்தையும் நம்மளே பார்க்குறோம். ஏன்? அது நம்ம குழந்தை. அந்த குழந்தை கேட்குமா நம்மகிட்ட, அம்மா எனக்கு குழுதுன்னு கேட்குமா? கேட்காது, அது தெரியாது இல்லைங்களா? அப்போது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நாம் எப்பொழுது நம்மை மறக்கிறோமோ அப்பொழுதுதான் நம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது உண்மை. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் பல பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அந்த தேவனுடைய ஆளுகைக்குள்ள, அந்த ராஜ்யத்துக்குள்ள இருந்தும் அந்த ராஜாதி ராஜாவுடைய கட்டளைகளை நம்ம என்ன செய்யதில்லைங்க, கை கொண்டு நடப்பதில்லை. மோசேக்கு பின்பதாக ஆண்டவர் யோசுவாவை தெரிந்து கொள்வார். யோசுவாவுக்கு ஒரு பயம். சற்றேறக்குறைய வேத பண்டிதர்கள் சொல்லி 21 லட்சம் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தார்களாம். இப்போ மோசே பாதி வழியில் மரிக்கக்கூடிய ஒரு காலம் வந்துருச்சு. இப்போ மோசேக்கு பின்பதாக அந்த பொறுப்பு யார்கிட்ட வருதுன்னு சொன்னால் யோசுவாட்ட வருது. யோசுவா ரொம்ப பயப்படுறான். இவங்க மோசேவே கல்லெடுத்து அடிக்க போனாங்க, அப்படிதானுங்களே? இல்லையோ இல்லையோ என்னாகும் 11 எடுத்து வீட்டில் பொறுமையாக படிங்க. என்னத்துக்கு வாம்பேச்சை கேட்டு காணனுக்கு பாலும் தேனும் ஒரு தேசத்துக்கு கொண்டு போச்சோன்னே நாக்கு செத்து கிடக்குது, எங்களுக்கு இறைச்சி கிடைக்காதான்னு கேட்டாங்க. எல்லாருக்கும் என்ன கேட்குது? சிக்கன் கிடையாதா, மட்டன் கிடையாதா, ஃபிஷ்ஷு கிடையாதா, ஒன்றும் தர மாட்டேங்க. வாம்பேச்சை கேட்டு வாம்பே நல்லா வந்த மோசே அப்படின்னு சொல்லி எல்லா ஜனங்களும் மோசைக்கு விரோதமாக கல் இருந்து அவனை கொல்லணும்னு நினைக்கும் போது மோசே சொல்கிறோம், ஆண்டவரே என்னை பேசாமல் எடுத்துக்கங்கப்பா, இதுகளுக்கு நான் தீனி போட்டேன் மாளாது, இத்தனை ஜனங்களுக்கும் கொடுக்கறது என்கிட்ட என்ன இருக்குது, ஆகினால பேசாம என்ன செஞ்சிருக்கேன், கொன்று போடும் என்று சொன்ன தீர்க்கதரிசி அவன். மோசேயின் கேட்கப்படாத ஒரு ஜெபம்னா இதுதான். சரிங்களா? என்ன கொன்று போட்டுடுங்க அப்படின்ட்டு. I cannot feed all these people. இந்த ஜனங்களுக்கெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. சரிங்களா? இதெல்லாம் கூட இருந்து பார்த்தவன் யாருங்க? யோசுவா. அப்பா இந்த ஜனங்களை கட்டி மேய்க்க என்னால் முடியாதுப்பா, ஆச்சு இதெல்லாம் பிள்ளையில. சில டீச்சர்மார் பள்ளிக்கூடத்தில் சொல்லுவாங்க, பிள்ளையில அதுக்கு அடங்குதாக எல்லாத்தையும் எப்படித்தான் கட்டி மேய்க்கிறதுன்னு தெரியல, பாடாப்படுத்திடுவாங்க. அதே போல தான் மோசே ரொம்ப விரக்தியோடு சொல்கிறான், பெட்டர் யூ கில் மீன்னு சொல்கிறான், என்னை கொன்று போட்டுருங்க ஆண்டவர். அதுக்கு கூட அவன் சொல்லுவான், உங்களுடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் என்னை கொலை பண்ணுறதுக்கு என்ன வேணும்?
கிரேஸ் வேணுன்றான். வாழ்கிறதுக்கு கிருபையை கேட்கறத விட்டுட்டு. அப்படின்னு அர்த்தம், மிக அதிக அளவுக்கு மோசம் என்ன செஞ்சாங்க, பாதிக்கப்பட்டுட்டான். இப்போ கேட்குறான், உடனே கத்தட்ட கேட்குறான். கத்தர் சொல்கிறாரு, எப்பா எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துறேன், என்ன இறைச்சி தானே கொடுத்துடலாம். அவன் சந்தேகப்பட்டு கேட்பான், 1 நாள் இல்லை 2 நாள் 30 நாள் அளவு நான் கொடுப்பேன்றார். அப்போ அவன் சொல்லுவான், சமுத்திரத்து மச்சங்கள் எல்லாத்தையும் கொடுத்தா அதுங்களாம், ஏன்னா எல்லாம் திங்கிறதுக்கு பயங்கரமான ஆட்கள். சரி போகட்டும் இந்த ஜனங்களுக்கு. அப்போ தான் அவர் சொல்ல, என்னோட கை குறுகிட்டோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப கோபமாக அவனோடு கூட பேசி ஜனங்களுடைய தேவைகளை கத்தர் சந்தித்தார். சரிதானுங்களா? அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படி சொன்னால், அழைத்தவருக்கு நமக்கு என்னது தேவை என்று அவருக்கு தெரியும். ஆனால் இந்த மாம்ச சிந்தை இருக்குது பார்த்தீங்களா, அது எப்பவுமே என்ன செய்யுங்க, விரோதமாக தான் இருக்கும் இல்லைங்களா? ஆவியின் சிந்தையோ ஜீவனாக இருக்கு, மாம்ச சிந்தை மரணம், அதுக்கு விரோதமாக தான் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை தேவ ஆவியானவர் அல்ல தேவனாகிய கர்த்தர் தான் என்ன செய்யுங்க, ஆளுகை செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ என்ன முடிவு எடுக்க வேண்டும், என்ன தொழில், என்ன வேலை, என்ன படிப்பு, என்ன செய்யணும், எங்க வாழணும், இது எல்லாவற்றையும் முடிவெடுக்க வேண்டியது யார் தாங்க? சொல்லுங்கண்ணா. ஞானஸ்நான உடன்படிக்கை என்னதாங்க? அடக்க ஆராதனை தான். என்னது? நம்ம பாடுமில்லை, இனி வாழ்வது நான் அல்ல என்னில் இயேசுவே வாழ்கிறார் சொல்றோம். அப்படியானால் ஒரு ராஜா இருக்கிறார்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா அவருக்கு என்ன உண்டுங்க, ஒரு மரியாதை, கனம் உண்டு. ஒரு குடும்பம் இருக்கிறது, அந்த குடும்பத்தினுடைய தலைவர் சொல்றதான் என்ன செய்யுங்க, பிள்ளைகளுக்கு கேட்கணும். கேட்டால் என்ன உண்டுங்க, அந்த அப்பாவுக்கு மரியாதை உண்டு. ஏன்னா குடும்பத்தின் சகல காரியங்களையும் நிர்வகிக்கவும் முடிவு எடுக்கவும் தலையா யாரை தான் வச்சிருக்காருங்க, குடும்ப தலைவரை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். இதான் சத்தியம். நமக்கு பைபிள் தான் முக்கியமே தவிர மாம்சத்தின்படி அப்போ பொண்டாட்டிகளுக்கெல்லாம் வேலை இல்லையெல்லாம் கேட்கக்கூடாது. தோத்திரம். நமக்கு பைபிள் தான் முக்கியம். அதுக்கு தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அந்த முடிவெடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை. சரிங்களா? அவராக முடிவெடுக்காதபடிக்கு அவருக்குள்ள ஆளுகை செய்கிற ஆண்டவர்கிட்ட தான் என்ன செஞ்சுருக்கணுங்க. இல்லை நான் சம்பாதிச்சு போகிறேன் நான் சொல்லத்தான் நீ கேட்கணும். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் இந்த பிரச்சனைகள் காணப்படுது. ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களில் காணப்பட ஒரு பிரச்சனைனாக்கா, ஆவியானவருடைய நடத்துதலுக்கும் விட மாட்டாங்க, அவன் அப்பாவுடைய ஆளுகைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, விடவும் மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. சரிங்களா? நம்முடைய வாழ்க்கையில் அது வேலையாகட்டும், படிப்பாகட்டும், குடும்பமாகட்டும், என்னவானாலும் சரி, தேவன் அருளுகிறதுன்னு சொன்னான், நீ கண்ணை மூடிட்டு என்ன செஞ்சிருக்கணுங்க. நான் என் மகனுக்கு ஒரு பிள்ளைய பார்க்கறத விட என் ஆண்டவர் அதை விட பெஸ்ட்டாக தான் தருவாருங்க. லார்ட் நெவர் கிவ் த worst, he is always giving the best. அதான் நான் நேற்று சொன்னேன் பார்த்தீங்களா, கேட்டிங்களா? என் வீட்டம்மா எனக்கு நினச்சி சுட வச்சு கொடுப்பா, என் ஆண்டவர் எனக்கு சுட கொடுப்பார் ஃப்ரெஷ். சரிங்களா? தேவன் எப்பொழுதுமே அவரை விசுவாசிக்கிற, அவரை பின்பற்றுகிற, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நீ தேடியும் கிடைக்காத ஒன்று தான் உனக்கு கொடுப்பார். சோத்திரம். அது வேலையாகட்டும், படிப்பாகட்டும், ஊழியமாகட்டும், எல்லான்ட்டு நானாய் தெரிந்து கொள்கிற போராடி எதையெல்லாம் நான் என் வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிறனோ அதெல்லாம் ஏண்டா நான் இவளுக்கு வாக்கப்பட்டனும் அளவு வச்சிடும். நல்லா இன்னும் எழுதி வச்சுக்கோங்க. நோ அதர் ப்ராஃபிட்ஸ். வேற எதுவும் உனக்கு திக்கு தேவையில்லை. நீ இதுதான் எனக்கு வேணும், இந்த மாப்பிள்ளை தான் வேணும், இந்த படிப்பு தான் வேணும், இந்த வேலை தான் வேணும், நான் இங்கே தான் இருப்பேன், எதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ போராடி கர்த்தரை சங்கடப்படுத்தி உன்னை பெற்றுக்கொண்டாயோ அது நிமித்தமா நீ காலமெல்லாம் கண்ணீர் வெடிப்பாய். ஏன் என்று சொல்லி நான் பிராக்டிக்கலா பேசுறேன், அனுபவங்கள் நிஜமா சொல்றேன். நம்ம நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் அது எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இது ஆண்டவருக்கு சித்தமா, இது ஆண்டவருக்கு பிரியமா. ஏன்னா நாளை நடப்பது உனக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு எல்லாம் பார்வைக்கு நன்றாகத்தான் இருக்கும், இன்னைக்கு எல்லாம் நமக்கு நம்ம குடும்பம் எல்லாம் நல்லதா இருக்குன்ட்டு, ஆனா உன் பின்னால் என்ன செஞ்சு பண்ணிட்டு கண்ணீர் வடிப்ப. ஒரு திருமண விழாவில் பேசும்போது ஒரு காரியத்தை நான் சொன்னேன், இதே வார்த்தை நான் சொன்னேன், நீ போராடி பெற்றுக்கொண்டதெல்லாம் உன் வாழ்நாட்கள். அந்த ஆராதனை முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு வெளில வரக்குள்ள பந்தியில் உட்காரும்போது ஒரு அம்மா வந்துச்சு, ஐயா என் கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னாக்கா நானும் இந்த மனுஷனை போராடி அழுது எங்கள் அப்பங்கிட்ட சண்டை போட்டு சொத்து வேணாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லி நான் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன், இப்போ ஏன்டா நேதான் சேர்த்துக்கிட்டு இருக்கோம்யா, இங்கே எங்கேயா போயிருந்தீங்க அன்றைக்கி பிரசங்கம் பண்ணாமல் அப்படின்னுச்சு.
நீ என்னை கூப்பிட்டியாமா உன் கல்யாணத்துக்கு அன்னைக்கு பிரசங்கம் பண்ணிருப்பேன். உண்மையாய் நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களை ஆளுகை செய்வது யார்? ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையை ஆளுகை செய்வது யார்? உன்னை ஆளுகை செய்யும்படியாய், உன்னை வழி நடத்தும்படியாய், நீ வழி தப்பி போகாதபடிக்கு உன்னை நடத்தும்படியாய் உன் தேவனாகிய கர்த்தர். நல்ல ஆலோசனை. அதனால தான் ஏசப்பா போறதுக்கு முடிச்சுட்டு போனார், நான் போய் ஒரு பரிசுத்தவாளனை அனுப்புவேன், ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் ஒன்று சகல சத்தியத்தில் என்ன செய்வாருங்க, நடத்துவார்னு சொல்லி. ஏன்? நாம் சுயமாய் நடக்காதபடிக்கு, நாம் சுயமாய் முடிவெடுக்க கூடாதபடிக்கு, நம்முடைய சொந்த புத்தியை சாராதபடிக்கு. இல்ல நீதிமொழி 3 சொல்லுவாங்க, உன் சுய புத்தியின் மேல் சாராமல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களை ஆளுகை செய்ய உங்கள் ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்வது யார்? சரிங்களா? சிலருடைய இருதயங்களை பார்த்தீங்கன்னாக்கா வேற சொல்றீங்களா, லௌகீக கவலைகளினாலும் பெருந்திண்டினாலும் உங்கள் இருதயம் பாரமடையாத படிக்கு மத்த இல்லைங்களா? அப்ப இந்த இருதயத்தை எதை ஆளுகை செய்யக்கூடாதுங்க? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இந்த உலக பிரகாரமான கவலைகள் என்ன செய்யக்கூடாதுங்க? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று என்ன செய்யாதீங்க, நாளைய தினத்தை குறித்து என்ன செஞ்சிடாதீங்க, கவலைப்படாதீங்க. அந்தந்த நாளுக்குரிய பாடுகள் நாளைக்கு என்ன சம்பவிக்கணும் யாருக்குமே தெரியாது. ஆகையால் நீ என்ன செஞ்சிடாத, நாளைக்காக உட்கார்ந்து நீங்க என்ன செய்யாத, கவலைப்படாதன்னு சொல்றார். நல்லா கவனிக்கணும். உங்கள் இருதயத்தை என்ன செய்யக்கூடாதுங்க, உலக கவலைகள் ஆளுகை செய்யுமானால் ஹார்ட் அட்டாக்கு வந்துடும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா, இந்த கையை பிடிக்க சொல்லு, நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா வியாதி தான். என்ன சொல்றாங்க, நான் கவலைப்பட மாட்டேன். வேதத்தில் நீங்க எல்லா வசனம் 36,000 சில்லற வசனத்தை நீங்க ஃபாலோ பண்றீங்க இல்லையோ, ஒன்னே ஒன்று வேதம் சொல்லுங்க, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீங்க. அத்தோட நிறுத்தினாரு, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுனாரா? யாருக்கு? உங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சரிதாங்களா? கவலை வரும், வந்தா நீ என்ன செய்யாத, உள்ள வச்சுக்காத, அது என்ன செய், சொல்லிடு, ஒத்துட்டு சொல்லிடு. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல சொல்லுங்க. ஹார்ட் அட்டாக் வர காரணம் சரிங்களா, நம்முடைய மனதின் பாரங்களை பகிர்ந்து கொள்ள உள்ளே வைப்பது நிமித்தமாய் உண்டாகிற மன அழுத்தம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதாங்க. நம்ம முதல்ல சொல்லுவோம், கேரிங் அண்ட் ஷேரிங் இஸ் பிரேயர், கேரிங் அண்ட் ஷேரிங் இஸ் லைஃப். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதான் இயேசு சொன்னார், வேற யாரும் சொல்லாத ஒரு வார்த்தை அவர் சொன்னார். என்ன சொன்னாருங்க? வருத்தப்பட்டு பாரத் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு ஐ வில் கிவ் யூ த ரெஸ்ட். 11:33 மத்தேயு இல்லைங்களா? யார் சொல்லுவாங்க சொல்லுங்க அந்த மாதிரின்ட்டு. இப்போ நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபா கடனில் இருக்கிறேன். ஐயா போய் பார்த்து, ஐயா ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது. அவர் அதுக்குள்ளே சொல்ல, எனக்கு 22 லட்ச ரூபா இருக்குது, அதை யார்கிட்ட சொல்கிறது நான் கேட்காம இருக்கேன். அவர் முந்திக்குவார். அதானே உண்மை இல்லைங்களா? நீங்கள் யாருக்கிட்ட போய் உங்கள் மனக்கவலையை சொன்னாலும் என்ன சொல்ல தெரியுமா? அட வீட்டுக்கு வீடு வாசப்படி, அவ்வளோதான். என்னப்போ எனக்கு இல்லையா உனக்கு இல்லையா, உன் மாப்பிள்ளையாவது குடிக்க மாட்டேன், என் மாப்பிள்ளை இன்னொரு கல்யாணத்தையே பண்ணிட்டான், இந்த கதை போய் எங்க சொல்லப்போ. இப்போ ஒரு மூட்டை, இந்த லேசான ஒரு மூட்டை இறக்க போய் அதை விட பெரிய ஒரு மூட்டை சேர்த்து தூக்கிட்டு வரேன் நான். ஒரு கவலை இறக்க போக ஊர் கவலை சமந்துருங்க. அதனால தான் இயேசு சொன்னாருங்க, உன் கவலைகள் என்ன செய், எங்கிட்ட வான்னு சொல்றார். உலகத்தில் தெய்வம் என்று சொல்லப்படுகிற எதுவும் சொல்லாத ஒன்றை என் வேதம் சொல்கிறது, உன் பாரங்களை என்னிடத்தில் வை என்று சொன்ன ஒரே தெய்வம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு மாத்திரம் நான் கையை தட்டி கத்தரை மையப்படுத்துங்க. கவனிக்கிறீங்களா? அப்போ இன்றைக்கு நீங்க அறிந்து கொள்ளுங்க, உங்களுக்குள்ள கிறிஸ்து ஆளுகை செய்வாரானால் நீங்க எதை குறித்து என்ன செய்ய தேவைங்க, கவலைப்படவே தேவையில்லை. சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, நான் ஏசப்பாவை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் எதை பத்தி கவலைப்பட்டதே இல்லைன்னு சொல்ற ஒரு ஆளு கை காட்டு பார்ப்போம். காலையில கண்ணாடிக்கு முன்னாடி நின்று தலை செய்யும் போது 4 முடி உதிர்ந்தாலே நம்ம செஞ்சிடும், பூட்டு பூட்டா களி, எவ்வளவு நேரம் வச்சிருந்தேன், இப்ப மட்டும் பூட்டு பூட்டா களி. அதுல 2 வெள்ளை கம்பி வந்துட்டு என்ன செஞ்சிருக்குங்க, அது அதை விட ஒரு பெரிய கவலை. யாருக்கு கவலை இல்லை சொல்லுங்க பார்ப்போம். நம்ம இந்த ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படிவோமா? வேதன்ட்டு எதுக்கு ஆண்டு கவலைப்பட வேணாம்னு சொன்னாரு?
நீ நல்லா இருக்கணும், ஆயுசு நல்லா இருக்கணும், கடவுள் கொடுத்த ஆயுசுனா நீ வாழணும். நீ ஊர் கவலை எல்லாம், நிறைய பேருக்கு அது ஒரு சந்தோஷம், ஊர் கதையெல்லாம் கேட்கணும். அதுக்கிட்ட இது அழுவும், அது அதை விட பெரிய கூத்து. என்னத்துக்கு இந்த செமையில நீ எப்ப வாங்கி செமக்கிற? உனக்கு ஏன்? அதுக்கு ஆண்டவரே உன் பாரங்களை இலகுவாக்கவே ரட்சகர் உனக்கு வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அதனால இயேசுநாதர் ரொம்ப ஞானமா சொன்னாரு, உன் பாரத்தை என்ன செஞ்சுக்க, என்கிட்ட மட்டும் சொல்லு. இன்னைக்கு ஒரு தீர்வு இதான் உனக்கு பெரிய தீர்க்க தரிசனமே. நீ வீடு கட்டுவா, கல்யாணம் பண்ணணும் நான் சொல்ல மாட்டேன். தோத்திரம். உனக்கு சொல்லக்கூடிய நல்ல ஆலோசனைனாக்கா, இனிமே உன் குடும்ப கதை நல்லதோ கெட்டதோ என்ன செஞ்சிடாத இவள்கிட்ட சொல்றாத. நல்லதா இருந்தா கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லு, கெட்டதா இருந்தாலும் கர்த்தருக்கு என்ன செஞ்சிரு, சோத்திரம் சொல்லு. எந்த பிரச்சனையுமே இல்லை. நீ ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டுன்னு வச்சுக்கேன், பார்க்கறப்பெல்லாம் நமக்கு இவன் யாரையும் சொல்லி கொடுத்துட்டு போலோ, வருமா வராதா பாஸ்டர், இப்படி சொல்லித்தானே என் குடும்ப கதை இன்னைக்கு சந்திச்சு இருக்குது. இந்த பிரசங்கத்தை நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருக்கலாமே. சரிங்களா? ரட்சிக்கப்பட்ட தேவச்சனம், இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். உன் வருத்தங்கள், உன் பாரங்கள், உன் இருதயத்தை ஆளுகை செய்யக்கூடாது. நீ ஒருவேளை கேட்கலாம், ஐயா அது எப்படியா மனுஷனா பிறந்தவனுக்கு கஷ்டம் நஷ்டம் வராமல் இருக்கும் ஐயா, மனசுல கவலை வர நீங்க சொல்றீங்க. நானும் நினைக்கூட, சில பேர் அப்படி சொல்ல போறேன், நானும் நினைக்கூடாது நினைக்கும் பத்துக்கிட்டு ஒரு சாமத்துல முழிப்புதுனா அம்பிட்டு வருது, உட்காந்து அழத்தான் செய்யற, வேற என்ன செய்ய? வேற யாரும் வச்சு சினிமா எடுக்க வேண்டாம். நம்ம ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் எடுத்தாலே எல்லா தேட்டரிலும் 100 நாளைக்கு மேலே ஓடும். அவ்வளவு தோத்திரம். ஹலோ. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் லௌகீக கவலைகளினால். இன்னைக்கு நீங்க விடுதலையோடு கூட போகணும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மிக அழகான ஒரு டெஃபரேஷன் சொல்லட்டுமா? நானும் மகிழ்ச்சியாக இருப்பேன், என்னோடு இருக்கிறவர்களே நான் மகிழ்ச்சியாக இருக்குச்சு. கையை தட்டி கத்திர மைப்படுத்தணும். ஒரு குழந்தை அவங்க அம்மா மடியில் படுத்துச்சுன்னா எதை பற்றி கவலைப்பட சிரிச்சினே இருக்கும், அது பாட்டுக்கும். பார்த்துருக்கீங்களா? பிள்ளை பெற்ற எல்லாருக்கும் தெரியும். அம்மா மடிக்கு வந்துருச்சு அந்த குழந்தைக்கு நினச்சிருக்குங்க, தாய் மடி தான் குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு சொர்க்கம். அளவே சரி, அது பாடு சிரிச்சிட்டு கிடக்கும். தோற்றம். பர்க்மன் சார் ரொம்ப அழகாக எடுத்துக்கிறார் பாருங்க. தாய் மடியில் படுத்திருக்கிறது மாதிரி உங்கள் மடியில் படுத்திருக்கிறேன், எனக்கு கவலையும் இல்லை கலக்கமும் இல்லைன்னு சொல்கிறேன். ஏன் இதை நம்ம அனுதின வாழ்க்கையில் கடைபிடிக்க கூடாது? நீங்க கர்த்தருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அதே துக்கத்தோடு சோகத்தோடு வெளியில போகும்போது புறஜாதியார் உங்களை பார்த்து கேட்பாங்க, ஏமா சர்ச்சைக்கு தானே போற, ஏன் இப்படி மூஞ்சி இன்னா கொரா மாதிரி இருக்குன்னு கேட்பாங்க. இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் ரோட்டில் போகும்போது கூட என்ன சொல்லுங்க, சந்தோஷமாக போங்க, மகிழ்ச்சியாக போங்க. நல்ல சத்தியத்தை கேட்டிருக்கோம், நல்ல தேவ பிரசனத்தை அனுபவிச்சிருக்கோம், அப்பாவை தரிசிச்சுட்டு வந்திருக்கணும். இந்த தரிசனத்தோடு கூட இந்த பிரசனத்தோடு கூட நீங்கள் போங்க. ரோட்டில் போகிறீங்க, என்ன அவள் பாட்டு சீச்சு போகிறா அப்படின்ட்டு. இன்னைக்கு ஃபோனை இங்கே மாட்டிக்கிறான், உயர காதில் கொடுத்துக்கிறான், அவாட்டு தனியாக சீச்சு போயிட்டாங்க. நல்ல பேசுகிறான். அன்றைக்கி பிளாட்ஃபார்மில் ஒருத்தனை பாங்க, அவாட்டு பெக்க 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 வச்சிருக்கான். என்னத்துக்கு இவன் பக்கத்தில் ஒரு ஆளுங்காங்கல, எனக்கு ஒன்றும் புரியல, என்ன இவன் சிரிக்கான்னு பார்த்தா காதில் புழுட்டுத்து மாட்டின்னு இருக்கான். தோத்தல காதல மாட்டினவனே அவ்வளவு சந்தோஷமா ரோட்ல போறானா, கத்தரை இதயத்துக்குள்ள வச்சிருக்கிற நீ அதை விட எவ்வளவு எவ்வளவு நல்ல ஜோரா 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழியாதை சுமந்தடைந்தேன். வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழியாதை சுமந்தடைந்தேன். அவர் அன்பு கூறாரே அழைத்தது என்னையே, அவர் அன்பு கூறாரே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் என்று பாரம் நீங்கிச்சு, அந்த இன்ப நாளில் என்று பாருங்க சந்தோஷம் பொங்குது. சந்தோஷம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில்
வெளிச்சம். அல்லேலூயா. ஹalleluya. நல்ல ஜோர்கம். நல்ல 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 நல்ல. ஹalleluya. என்ன சந்தோஷம் நமக்கு. இந்த உலகத்துல பாடுகள், உபத்திரங்கள், கண்ணீர், கவலை எல்லாம் இருந்தாலும் நான் பரலோகத்தில் அவரோடு கூட வாழ போறன்ற சந்தோஷம் நித்திய நித்தியமா எனக்குள்ள. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த உணர்வோடு கூட நீங்க வாழ்வீங்கனாக்கா உங்க இருதயத்தை இந்த உலகத்தின் கவலைகள், பாரங்கள் உங்களை ஆளுகை செய்யவே செய்யாது. அல்லேலூயா. உங்களை ஆளுகை செய்வது பரலோகமா இருக்கணும். பரிசுத்த பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி. உண்மையாகவே உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே மகிழ்ச்சி இருக்கிறதப்பா. கர்த்தருடைய சமூகத்தில் தான், கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு கிடைக்கிறதப்பா. உம்முடைய நன்மைகள் கிடைக்கிறது, உம்முடைய வார்த்தைகள் கிடைக்கிறது, எங்கள் ஜீவன் பலப்படுகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை, உம்முடைய திருச்சமூகம் தான் எங்களை பலப்படுத்துகிறது. நன்றி ஆண்டவர் தாமே. இந்த நாளில் ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய நன்மைகளை நிரப்புங்க. நல்ல தைரியத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, சமாதானத்தை பெருக செய்வராக. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தான் உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவாராக. சமாதானம் குடும்பங்களை ஆளுகை செய்வதாக ஆண்டவரே. சமாதானத்தை நதியை போல பாய்ச்சுவேன். குழப்பங்களோ, கவலைகளோ, கண்ணீரோ ஆளுகை செய்யக்கூடாது. தெய்வ சமாதானம் ஒவ்வொருவருடைய இருதயத்தை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. பிலிப்பியர் 4:6 சொல்லப்பட்டபடி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளின் இருதயம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். தேவ சமாதானம் உங்களை ஆள கடவது. தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும் அப்பா. தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். கிருபை ஆளுகை செய்வதாக, இரக்கம் ஆளுகை செய்வதாக. ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க, நன்மைகளால் நிரப்புங்க ஆண்டவரே. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுதும் வேலை செய்வதற்கு நல்ல ஜீவன், சுகத்தை, பலத்தை கொடுப்பீராக. போக்கில் வரத்தில் பாதுகாப்பு உண்டாகட்டும். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. தேவையெல்லாம் சந்திப்பீராக. கடன் வாங்க மாட்டாய், கொடுப்பாய் ஆண்டவரே. அந்த விசுவாசம் வரட்டும். நல்ல ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. தேவைகளுக்காக முழங்கால் படிட்டு ஜெபிக்கட்டும். தேசத்திற்காக, சபைக்காக, ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், உற்சாகப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வசனம் பேசும் நம்முடைய தாசரை, குடும்பத்தை ஆசீர்வதியும். பல லட்சங்களுக்கு நீங்க பயன்படுத்தியர்களை செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய நம்மனோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.